எல்லா விதமான கண்ணாடி ரிப்பேரும் பண்ணி தரோம். ஃப்ரீயா இலவசமாக பண்ணி தரோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சவுத் சமையல். இன்னைக்கு நீங்க வீடியோல 2 இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பார்க்க போறீங்க. எங்க ஊர் உழவர் சந்தை உங்களுக்கு நான் சுத்தி காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாம ஹெல்த்தியான குக்கிங் வீடியோவும் இருக்கு. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. திருச்சியில் இருக்கிற உழவர் சந்தை தான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இன்னும் வந்து டிஃபன் வெரைட்டிஸும் மார்னிங் டைமில் போனால் இருக்கும். சூப் இருக்கும், நாட்டுக்கோழி முட்டை, கம்பங்கூழ், அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். என்ன மாதிரி அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு இங்கே போனாலே ஒரு டெம்ப்டிங்காக இருக்கும். எல்லா திங்ஸும் வாங்கணும்னு தோணும். ஏன்னா இங்கே அப்ராடில் வந்து நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கிடைக்காது. ஸோ இங்கே நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான திங்ஸை பார்க்குறப்ப நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. உடனே உங்களுக்கு எல்லா விதமான கண்ணாடி ரிப்பேரும் பண்ணி தரோம். ஃப்ரீயா இலவசமாக பண்ணி தரோம். சண்டே மட்டும் நல்ல 7 அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸு, மாற்றுத்திறனாளிகள், மற்ற இந்த பெக்கர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃப்ரீயாகவே கண்ணாடி ஃப்ரீயாகவே சொல்லுவோம். நீங்கள் டாக்டரா? நான் டெக்னீஷியன் ஆர்டிஃபிஷியல். ரெண்டாவது இந்த பாக்ஸில் இருக்கிறவங்க, சைடில் இருக்கிறவங்க, ஸ்க்ரூ இல்லாதவங்க, ரோப்பு, இந்த மாதிரி உள்ள எல்லா ஐட்டமும் நம்ம ஃப்ரீயாகவே செஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ கடைகளில் போகணும் அப்படின்னா இருக்கப்பட்டவங்க போனாங்கன்னா அந்த பிரேக் ஏதாவது டேபிள் ஏதாவது தூக்கி போட்டு வேறு புதுசாக வாங்கிடுவாங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன செய்வாங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியாமலே அதை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்து நமக்கும் ஒரு அறிமுகம். அந்த ஏதாவது யாராவது வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்போம். உங்களுக்கு கண்ணாடி போய் இஷ்டப்பட்டு வரதான்னா வாங்க, இன்னும் பிரச்சனை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் செஞ்சு. ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சேவை தான் இது. இது ஒரு வேறு உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. மேலே சேவை தான் செய்வோம். நிறைய பேர் பயிர் அடைஞ்சிருக்காங்க. இங்கே உள்ளவங்களும் நிறைய பேர் நீங்கள் கேட்டாவே சொல்லுவாங்க. ஆஃபீஸில் வந்து பாருங்கள் 3 சார் இருக்காங்க. அவங்களோட கேளுங்க, அவங்க மூலியமாகவே கிட்டத்தட்ட இங்கே நிறைய பேருக்கு கண்ணாடி ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா, யாருக்காவது நீடியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்காக என்னுடைய பிரதர் இன் லவும் கோ சிஸ்டரும் தான் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. உழவர் சந்தை வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம். மரவள்ளி கிழங்கு கார அடை, இனிப்பு அடை செஞ்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். 2 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இட்லி அரிசியை ஊற வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு 2 மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சிருப்போ 3 கப்பு எனக்கு மரவள்ளி கிழங்கு கிடச்சிது. ஸோ இதை வந்து நான் நைஸாக அரைச்சிருக்கிறேன் மிக்சியில். ஸோ நான் கொஞ்சமான குவான்டிட்டி செய்கிறனால அதுலேயே அரிசியும் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணுறோன்னா மத்தியானம் டைமில் அரைச்சி வச்சிடுங்க. இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா நைட் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
ஸோ இப்போ நான் 2 டைப்பாக நான் செய்கிறனால மாவு வந்து கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறேன். முதல்ல கலந்துக்கலாம் நல்லா மாவை. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நான் அரைச்சது தண்ணி அந்த அளவுக்கு நான் சேர்க்கலை. ஏன்னா இப்போ நம்ம இனிப்பு அடை செய்கிறப்போ கருப்பட்டி சிரப்பை அந்த மாதிரிலாம் சேர்ப்போம். நான் வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம் கூட இந்த மாதிரி வந்து பாகு எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் உப்பு, அந்த இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள், தேங்காய் துருவினது அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அடை செய்கிறனால நான் அது வந்து ஆட் பண்ணலாம். அந்த நேச்சுரலான அந்த டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக நான் வெறும் மரவள்ளி கிழங்கு ப்ளஸ் இட்லி அரிசி அரைச்ச அந்த மாவு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், கருப்பட்டி சேர்த்துதான். ஸோ அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக, தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக போட்டு நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதில் சாப்பிட்டோன்னா ஒன்று சாப்பிட்டாலே வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும். இதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறனால நம்ம குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா நெய் போட்டு. ஸோ இனிப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. நான் இதிலே கொஞ்சம் தேங்காய் துருவுனது, ஏலக்காய் பவுடர் அது எல்லாமே ஆட் பண்ணி இப்போ நான் பணியாரம் செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே நெய் வந்து பணியாரம் சட்டியில் சேர்த்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து நான் மாவு வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் வெந்தவுடனே நம்ம திருப்பி போடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸான நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிடலாம். நம்ம வந்து மாவு, இட்லி மாவு வந்து நம்ம எப்படி ஃபெர்மெண்டேஷனுக்கெல்லாம் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அரைச்சி உடனே நம்ம செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷை. இப்போ நான் கார அடை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 2 மிளகாய், வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு இன்ச்சுக்கு வந்து இஞ்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம தனியாக அரைச்சி அரைப்படாது. நம்ம ஏற்கனவே இந்த மரவள்ளி கிழங்கு மாவு இருக்குல்லையா, அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். எவ்வளோ நம்ம வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இதில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. இதில் நீங்கள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நான் வந்து வெறும் வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கேரட் துருவுனது அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அடை மாதிரி கொஞ்சம் தின்னாக இல்லாமல் திக்காக வந்து அடை மாதிரி செய்ய போகிறோம். இல்லை எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நெய் வேணும்னா கூட நெய் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அடை 2 பக்கமும் வெந்துடுச்சு. இதுலேயே நம்ம குட்டி குட்டியாக மினி முத்தப்பம் மாதிரியும் கூட செஞ்சு கொடுக்கலாம். நம்ம அந்த இனிப்பு அடை செஞ்சு கொடுக்குறப்ப அது வந்து பேன் கேக் அந்த ஒரு ஃப்ளேவர் தான் இருக்கும், அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வேணும்னா வந்து ஏலக்காய் பொடிக்கு பதிலாக வந்து வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நம்ம ஹாலிடேஸ் டைமில் வரப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காகவோ செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ பேஸாக ஒரே ஒரு மாவு தான் செஞ்சோம். இதில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் வெரைட்டி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து வெறும் கார அடைக்கு மட்டும்தான் அரைக்க போகிறீங்கன்னா அரைக்கிறப்பே மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் இனிப்பு அடை மட்டும்தான் அரைக்க போகிறீங்கன்னா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வெள்ளைப்பாகுவோ இல்லை கருப்பட்டி பாகு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.